60கள் வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 60கள் வரைக்கும் நிறைய வந்து பார்ப்பன சமூகத்துல இருந்து பெண்கள் நடிக்க வந்திருந்தாங்க. பெரும்பாலும் அவர்கள் வெள்ளைத்தோலை கொண்ட பெண்களாக இருந்தாங்க. ஸ்கிரீனுக்கும் அவங்களுடைய அந்த கலர் வந்து நல்லா இருந்தது கருப்பு வெள்ளை படங்கள்ன்றதுனால அவங்க நடிக்க வச்சுட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக. ஆனா பிறகு 80களுக்கு பிறகு இங்க ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. ராதாவாக இருக்கட்டும், ராதிகாவாக இருக்கட்டும், சில்க் ஸ்மிதாவாக இருக்கட்டும், பிளாக் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதும் பிளஸ் சைஸ் பெண்கள் கொஞ்சம் பூசண உடல்வாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவங்க அழகா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்துருவாக்கம் வந்து 90களுக்கு உருவாக்கி அவ்வளவு அழகா வந்துச்சு 80ஸ்ல. ஆனா அதுக்கப்புறம் இந்த 90ஸ்க்கு பிறகு எப்ப வந்து இவங்க பாலிவுட்ல இருந்து ஹீரோயின்ஸ் இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்பவே இங்க சொல்லப்பட்ட கதை என்ன அப்படின்னா, ஹீரோயின்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு விளைஞ்சலையமா இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிதான் முதல்ல வந்து இங்க அந்த இறக்குமதி தொடங்குச்சு. இப்ப 90ல நடந்தது. இப்ப இது நம்ம இப்ப 2025ல வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கோம். 35 வருஷமா தமிழ் சினிமாவில் தமிழ் பெண்களுக்கு என்ன இடம் இருக்குன்னு கேக்குறேன். கருப்பாக இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் அப்படின்னாலே கருப்பா அழகி வேணும்னா கூட நதிதாஸ் தான் இங்க கூட்டு வரணும். அதைத்தான் சொல்ல வரேன். மறுபடியும் நீங்க வடக்கு இருந்து நீங்க கொண்டு வரீங்க. அப்ப இப்ப சமீபத்துல கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்த ட்ரெண்ட் எப்படி மாறி போயிருக்குன்னா, கேரளாவை சேர்ந்த பெண்களுக்கு தான் நடிக்க தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு எல்லாம் நடிக்க வரல. ஐஸ்வர்யா ராஜேஷ் வாங்கலையாங்க அவார்டு, நேஷனல் அவார்டு வாங்கலையா அந்த பொண்ணு? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணு, நீங்க வந்து ஒரு விதத்துல டார்க் காம்ப்ளெக்ஷனை நீங்க கேவலப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு, தமிழ் பெண்களுக்கு நடிப்புங்கிற கலையே வரலன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க வந்து அவங்க தன்னை ஒப்பு கொடுக்க தயாராலன்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. எனக்கு யார் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க தயாரா இருக்காங்களோ அவங்கள தான் நான் செய்ய முடியும். ஹேவ் யூ எவர் ட்ரைடுன்னு கேட்கிறேன்.